வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3390 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 3360 சப்போர்ட்டாக வச்சுன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து மார்க்கெட் ஏற்றத்தை சந்திச்சு 3420 வரைக்கும் போய் மறுபடியும் 3380 வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 3420 போயிட்டு 3402 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் 2 தடவை 420 உடைக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்கல. மொத்தமாக பார்த்தோன்னா மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3380 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லோ பக்கமாக ஓப்பன் ஆகுது பையர்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையல. ஆனால் இந்த 3360க்கு மேலே ட்ரேட் ஆகிற காரணத்தினால பை பண்ணுறது தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. இந்த இடத்துல செல் பண்ணவும் முடியாது. ஒரே ஒரு அடிப்படையில் செல் பண்ணலாம். எந்த அடிப்படையில்னா 3420க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணலாம். ஆனால் 3360க்கு கீழே வந்தால் மட்டுமே ட்ரெண்டு மாறுது அப்படின்றதுக்கு ஓரளவு அறிகுறி கொடுக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி செல் பண்ணுறது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம செல் பண்ணுற மாதிரி அமையுது. அந்த காரணத்தினால நம்மளால் செல் பண்ணவும் முடியாது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. மறுபடியும் 3360 வரைக்கும் பை பண்ணி 50 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 3360க்கு கீழே ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குன்ற எண்ணத்தில் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.